படத்தோட ஸ்டேக்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஏன் ஆம்பிளிஃபை ஆகலை, ஏன் அடுத்த கட்டத்துக்கு போகல அப்படின்னா, செகண்ட் பார்ட்லாம் ஒரு படம் நல்லா போனாதாங்க செகண்ட் பார்ட், இல்லைன்னா செகண்ட் பார்ட்டே கிடையாது. Hola! Singapore starts from rupees 44,999 only with GT Holidays. Hindustan Educational Institutions. Admissions open. ரெண்டு தம்பிங்களோட நம்பிக்கையை இவர் எப்படி சம்பாதிக்கிறாருன்ற கால அவகாசம் கதையில இல்லை. ஐ திங்க் லுக்லேயே அவர் அரைவ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மொட்டை மண்டை வந்து டிட் ஆல் தி டிஃப்ரென்ஸ். அப்பா சப்பு சப்புன்னு அரைவாரு, இவ கற்றுக்கிட்டு அந்த சோறை போட்டு சாப்பிடுவாள். அதோட ஒரு பெரிய மாஸ் சீன் நான் பார்த்ததே கிடையாது. படத்தோட ஸ்டேக்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஏன் ஆம்பிளிஃபை ஆகலை, ஏன் அடுத்த கட்டத்துக்கு போகல அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஐ டோன்ட் திங்க் எஸ்.ஜே. சூர்யாஸ் கேரக்டர் வாஸ் வெல் டிஃபைன்ட். நான் என்ன நினச்சேன், நான் வேற மாதிரி வட சென்னை ரேஞ்சில், ஐ மீன் நாட் டு கம்பேர், பட் இந்த படத்துக்கு ஒரு பில்டப் கொடுக்கறதுக்கு ஒரு கேரக்டர் வைக்கணும்னு டிசைன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் செல்வராகவன் டைட், ஐ ஃபெல்ட் பேட். நார்த் சென்னை இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ராமாயணா மாதிரி செகண்ட் பார்ட்லாம் ஒரு படம் நல்லா போனாதாங்க செகண்ட் பார்ட், இல்லைன்னா செகண்ட் பார்ட்டே கிடையாது. சென்னையில் வந்து நம்ம நார்த் பீப்புளோட பழகிருக்கலாம், நம்ம புரிதல் இருக்கும். வேற ஸ்டேட்ல இருந்து பாக்குறாங்கன்னா ஓகே இந்த ஊரே இப்படிதான் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நீங்க எல்லா ஹாலிவுட் படங்களும் பாரு, ரஷ்யன்ஸ் தான் வில்லனா இருப்பாங்க, ரஷ்யா தான் வில்லனா. இட் இஸ் a conscious decision. ஒரு ஸ்டீரியோடைப் மேல பில்ட் பண்றது தான். பட் அது இங்க ஸ்டீரியோடைப் பண்ணிருக்காங்க. அப்போ பகலாவிய கருத்துக்களை சங்கரும் மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் மாற்றி மாற்றி தொண்டத்தை நிவர்த்த சொல்றாங்களே, சமுதாயம் மாறிடுச்சா? ஆனா ஃபிலிம்ன்றது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகுது, ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. என்ன எல்லாருக்கும் ரீச்? இப்போ நியூஸ் எடுத்தாலும் இவன் அவனை கொண்டான், இவனை கொண்டான், அதுவும் தான் ரீச். தயவு செஞ்சு நியூஸ் சேனல்ஸ்ல சொல்லுங்களேன், வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணாதீங்கன்னு. ஓப்பனா அங்கே டெட்பூல் வர்சஸ் வுல்வரீன்ல 20th century fox ஒருத்தன் தரமட்டமாக்கி அடிச்சு காலி பண்ணிட்டு ரோஸ் கல்ச்சர் இருக்காங்க. இங்க என்ன இருக்கு? இங்கே நீங்கள் ஒரு அரசியல் தலைவரை பற்றி ஓப்பனாக விமர்சிக்க முடியுமா? சினிமா வந்து நமக்கு ஈஸி டார்கெட், சாஃப்ட் டார்கெட், அதனால அதை நம்ம நோண்டினே இருப்போம். அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டின 7.5 என்ன அப்படின்றது தான் ஹுக்கா இருக்கலாம். அது என்ன 7.5 இருக்கும்? ஸோ வந்து ராயன் படம் வந்து மக்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு இப்போ. அண்ட் தனுஷ் அவருடைய டைரக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன? பவர் பாண்டி மாதிரி ஒரு யோசிச்சு பாருங்க, மிஸ்டர் டி ஆஸ் அ சீசன்ட் ஆக்டர் அவரோட முதல் திரைப்படம் இயக்கும் பொழுது கண்டிப்பாக ராஜ்கிரண் தான் ஹீரோ அப்படின்னு நம்ம யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். இப்போ எந்த அளவுக்கு சினிமா உள்வாங்கியிருக்காருன்றது தான் எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படம் அது. அஃப்கோர்ஸ் ராஜ்கிரண் ஏன் ஃப்ளாஷ்பேக்கில் தனுஷ் மாதிரி இருக்காருன்ற கேள்வி நமக்கு மனசுக்கு வந்தாலும், ஸோ அப்படி ஒரு பவர் பாண்டி பண்ணிட்டு டக்குன்னு இங்கே வந்து பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ராயன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏ சர்டிஃபைட் பிளட் பேத் இந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் நான் நிஜமாக அவர்கிட்ட எதிர்பார்க்கல. அதுவும் சன் பிக்சர்ஸ்ட்டை எப்படி அவர் அது ஓகே வாங்கினாருன்றது எனக்கு இன்னும் ஆச்சரியத்தை கொடுக்குது. இட்ஸ் அ மைல்ஸ்டோன் ஃபிலிம் பர்சனலி, பட் ஃபார் ஆடியன்ஸ் இட்ஸ் எட் அனதர் ஃபிலிம். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன் அவரை. ஸோ ஒன் திங் தட் ஐ லைக்ட் அபவுட் ராயன் வாஸ் த ஃபேக்ட் தட் இட் ஹேட் அ செப்பரேட் ஸ்டோரி வேர்ல்ட். அது வந்து அது ஒரு மாதிரி ஒரு இப்போ சமீபத்தில் வந்த பேட்மேன் மாதிரி அது ஒரு ஜோன், அந்த ஒரு ரெட் அண்ட் க்ரீன் அண்ட் அந்த ஒரு ரொம்ப ஒரு I like the way the film got built into the interval point. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சது, பர்டிகுலர்லி the slow burner effect on அவரோட இன்ட்ரோ ஷாட் ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும். ஐ திங்க் நைஸ். I like the fact that he did a gangster film. ஓகே. இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது ஒரு பேட்மேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ மக்கள் அதிகமாக கனெக்ட் பண்ணுறது வந்து ராவணன் அந்த ஸ்டோரியோட தான் அதிகமாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது ட்ரைலர் பார்த்தப்பே நிறைய பேருக்கு அந்த ஃபீல் இருந்தது. ஸோ படத்தோட அது ரொம்ப எக்ஸாக்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்க்குறப்போ அது ரொம்பவே ஓகே, மறைச்சலாம் சொல்லலை, டேரெக்டாகவே அதை வச்சு தான் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் அதை பார்க்குறப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? ராமாயணமே உத்தர ராமாயணம்னு அதுக்கு ஒரு எண்டிங் இருக்குது. பேசிக்லி சீதா வந்ததுக்கப்புறம் ராமர் என்ன பண்ணாருன்றது ஒரு எண்டிங்காக வேற ஒரு சப்டெக்ஸ்டாக நம்ம பார்க்குறோம். சவுத்தோட இன்டர்பிரிட்டேஷன் ஆன் ராமாயணா இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்த்தோட இன்டர்பிரிட்டேஷன். நார்த்தில் அவங்க ராமாயணன்னு சொல்லுவாங்க, நம்ம ராமாயணம்னு சொல்கிறோம். இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஜாப்பனீஸ் அனீம் தே மேட் கார்ட்டூன் நெட்வொர்க். நீங்கள் என்னோட 90s கிட்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ராமாயண் த லெஜெண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராம் அப்படின்னு சொல்லி ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ஒரு சீரீஸே வந்துச்சு. பிரில்லியன்ட்லி டன். அதோட இன்டர்பிரிட்டேஷன் ட்ராயிங்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஜாப்பனீஸ் கம்பெனி பண்ணாங்க அதை, இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அதை சப்டெக்ஸ்டாக வச்சுட்டு ஒரு கதையை நகர்த்துறதுன்றது வந்து அது ஒரு வேதனம். இட்ஸ் அ ஹை ஃபார் அ டிரெக்டர். அண்ட் எனக்கு தளபதி மணிரத்னம் அவர்கள் எடுத்த தளபதி எக்ஸாக்ட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் மகாபாரதா, அதில் ஒரு பிரில்லியன்ஸ் இருக்கும். அண்ட் அவரே வந்து ராவணன் ஒரு படமே பண்ணிட்டாரு. ஸோ அதனால் ஒரு நார்த் சென்னை இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ராமாயணா மாதிரி. அண்ட் ராவணனோட அந்த சூர்பனக கதை அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். த ஹோல் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் அனாலஜி. பட் எனக்கு வந்து
சில விஷயங்களை இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதுலாம் வித் ரிகார்ட் டு ராமாயணா. சி பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு ராமாயணத்தை நீ ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்றதுலாம் மேட்டர் இல்லை. இந்த படம் எவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது, இங்கே இருக்கிற கேரக்டர் ஆர்க்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது, இதில் இருக்கிற ட்ராமா எனக்கு கேட்ச் ஆன் ஆகுதா, am I excited to watch the filmன்றது தான். ஸோ the whole pacing, the entire first half, black and white to பசங்க வளர்றது, டு சந்தீப் கிஷனோட லவ் ட்ராக், டு காளிதாஸோட காலேஜ் ட்ராக், டு தனுஷ் அவர்களோட. அண்ட் ஐ லைக் ஹவு ஹி பிளேட் தட் அந்த ஸ்டோன் ஃபேஸ்ட் அசாசின் மாதிரி படம் ஃபுல்லாக அவர் அதே பாடி லாங்குவேஜில், அதே ட்ரீட்மெண்ட்டில், அதே மீட்டர்லேயே இருப்பார். அது ஒரு மாதிரி தட் ஷோஸ் மெச்சூரிட்டி. அண்ட் ஐ திங்க் லுக்லேயே அவர் அரைவ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மொட்டை மண்டை வந்து டிட் ஆல் த டிஃபரன்ஸ். கண்டிப்பா அது கேட்டும்போது அவங்களே கேட்பாங்க, ஏன்னா நீ இப்படியே இருக்க நான் ஸ்டைலு அப்படின்னு. ஸோ ஐ திங்க் தட் பிளேட் அ ஹியூஜ் ரோல். Those are the things that I was able to enjoy more than the Ramayanam connect. That doesn't matter to me unless and until things that you see in the film create a hype. நார்த் மெட்ராஸ் அங்க வந்து ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கா அப்படின்ற. இப்போ நீங்க மயிலாப்பூர்ல அப்படியே ஒரு அறுவாலோட நடந்து வரான்னா ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா அங்கே அயோத்தியா மண்டபம் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஏன் அங்கே ஒரு ரவுடி இருக்கக்கூடாதா? பட் வை இன் நார்த் மெட்ராஸ் ஆல்வேஸ்? வட சென்னையை வந்து படமாக பார்க்கும்பொழுது நிறைய பேர் யூனோ வட சென்னையை படமாக பார்க்கும்போது நிறைய பேர் குரல் எழுப்புனாங்க, என்ன இப்படி தான் இருக்கணுமா நார்ச்சின்னு. நீங்கள் ரொம்ப நாளாக அரசியல்வாதிகளை கலாய்ச்சின்னு இருக்கீங்க, நல்ல அரசியல்வாதிகள் இல்லையா? அவன் அவனோட கதைக்கு ஏற்ற ட்ராமாவை எப்படி வேணால் கிரியேட் பண்ணுவான். அதில் இது உண்மை, இது போய், இது வந்து எனக்கு தேவையில்லைன்ற அறிவு கூட நமக்கு இல்லைன்னா அதுக்காக நம்ம ரெமோ மாதிரி நம்ம கெட்டப்ப மாற்றிட்டு போய் பிடிச்ச பொண்ணு ஹராஸ் பண்ண முடியுமா? Okay. It doesn't work that way. Depiction has always been problematic because it is an individual's work. And it is a collective consciousness. பார்க்குற நம்ம தான் முடிவு எடுத்துக்கணும் எது தேவை எது தேவையில்லைன்னு. இப்போ சொன்னீங்க பாலிடிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நல்லவங்களும் இருப்பாங்க அண்ட் நம்ம விமர்சிக்கிறவங்க இருப்பாங்க. அப்படின்றப்போ சென்னையில் வந்து நம்ம நார்த் பீப்புளோட பழகிருக்கலாம். அங்கே வந்து ஓகே இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்ம புரிதல் இருக்கும். இப்போ ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க, இல்லை வேற ஒரு ஊர்லேருந்து வேற ஸ்டேட்லேருந்து பார்க்குறாங்கன்னா ஓகே இந்த ஊரே இப்படிதான் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். This is a problem with everybody, no? இப்போ நீங்க எல்லா ஹாலிவுட் படங்களும் பாரு, ரஷ்யன்ஸ் தான் வில்லனா இருப்பாங்க. ஏன் அப்ப ரஷ்யா தான் வில்லனா? இல்ல, இட் இஸ் a conscious decision that ஒரு ஸ்டீரியோடைப் மேல பில்ட் பண்றது தான். சோ இப்போ நான் கேக்குறேன், எதுக்கு தனுஷ்க்கு அந்த இன்டர்வல் ஷாட்ல குத்தம்போது ஹை ஸ்பீட்ல காட்டுறீங்க? ஹை ஸ்பீட்ல காட்டலனா அவர் ஹீரோன்னு நமக்கு தெரியாதா? It is a liberty that you take to depict certain things in a certain way. பட் அது இங்க ஸ்டீரியோடைப் பண்ணிருக்காங்க. அப்போ இங்க இந்த படத்துல ஸ்டீரியோடைப் பண்ணலன்னு இல்லை, we are all caught between that. அதுக்காக வந்து நான் புதுசா கருத்து, சரி உலகளாவிய கருத்துக்களை சங்கரும் மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் மாற்றி மாற்றி தொண்டை தண்ணி ஊற்ற சொல்றாங்களே, சமுதாயம் மாறிடுச்சா? சினிமான்ற சினிமாவா பார்க்க நம்ம இன்னும் நம்ம அது வந்து நமக்கு ஒரு ஈஸி டார்கெட். உடனே நீங்க கேட்குறோமா அரசியல்வாதிய உறுதிமொழி எடுக்கும் போது ஒன்று சொல்ற, இதுக்கு முன்னாடி ஓட்டு கேட்க வரும்போது ஒன்று சொன்னேன், நீ எதையுமே இந்த 5 வருஷத்துல பண்ணலன்னு நமக்கு கேள்வி கேட்க தோணுதா? சினிமா வந்து நமக்கு ஈஸி டார்கெட், சாஃப்ட் டார்கெட், அதனால அதை நம்ம நோண்டினே இருப்போம். இல்லைன்னா தேர் ஆர் லாட் மோர் அதர் திங்ஸ் டு டாக் அபவுட். எனக்கு என்ன எல்ஐசி சூப்பர் டைட்டில், லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பண்ணிட்டு போறாரு, அவர் எதுக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு மாற்றி வைக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியாதா அந்த எல்ஐசி வேற இந்த எல்ஐசி வேறன்னு? Because for you films are an easy target. Directors can, you know, உங்களால அவங்கள அப்படி உட்கார்ந்து கார்னர் பண்ணி பைபாஸ் பண்ணி வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகுது, ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. என்ன எல்லாருக்கும் ரீச்? நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம்ன்றது உண்மைதான். 1 கோடில இருந்து 1.5 கோடி பேர் தான் ஒரு 200 கோடி சம்பாதிச்ச ஒரு படத்தை 1 கோடி பேர் மக்கள் தான் தமிழ்நாட்டுல தியேட்டர்லயே போய் பார்க்க முடியும். ஃபுட்ஃபால் தமிழ்நாடோட பாப்புலேஷன் தியேட்டர்ல போய் பார்க்கறாங்க. இல்ல எல்லாத்துக்குமே ரீச் இருக்கு. இப்ப நீங்க எப்ப நியூஸ் எடுத்தாலும் அவனை கொண்டான் அதுவும் தான் ரீச். நியூஸ் சேனல்ல தயவு செஞ்சு நியூஸ் சேனல்ஸ்ல சொல்லுங்களேன், வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணாதீங்கன்னு. ஆனா எங்க இப்ப சர்டிபிகேஷன்லாம் இருக்கு, நிறைய ஆடிட்லாம் போய் தான் அந்த ஆக்சுவலி என்ன சென்சர்ஷிப் இருக்கு டிவிலன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. சீரியல்ல என்ன சென்சர்ஷிப் இருக்கு, கார்ட்டூன்ஸ்ல என்ன சென்சர்ஷிப் இருக்கு? ஏங்க ரைம்ஸ்ல இருந்தே லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் தாங்க படிச்சிருக்கோம். லண்டன் பிரிட்ஜை கட்டிட்டு இருக்காங்கன்னு படிக்கல நம்ம. ஹம்டி டம்டி சாட் ஆன் a wall had a great fall தான் படிக்கிறோம். எனக்கு கதைக்கான கான்ஃபிளிக்ட் இது, அதுதான் நம்மளை எக்ஸைட் பண்ணும். அப்படிதான் மனிதமே அப்படிதான் உருவாயிருக்கு. சிவிலைசேஷனே அழிவுல தான் உருவாயிருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புழங்கி போறதுக்குள்ள நீங்க பல பேரை அழிச்சிட்டு தான் வருவானுங்களே. That is how it is. So films tend to be an easy target. You tend to easily ride on that, saying type cast பண்றாங்க, சென்னை ஸ்லாங் பேசினாலே ரவுடிங்க தான், அதுதான் இதுதான். It's a liberty that a filmmaker takes to depict things. அவன் அவ்வளோ மாரல் பாலிசிங் கூட ஒன்று யோசிச்சு எடுத்தானுங்க. ஏங்க ஓப்பனாக டெட்புல் வர்சஸ் வுல்வரீன்ல 20th century ஃபாக்ஸ் ஒருத்தன் தரமட்டமாக்கி அடிச்சு காலி பண்ணிட்டு ரோஸ் கல்ச்சர் இருக்காங்க. இங்கே என்ன இருக்கு? இங்கே நீங்கள் ஒரு அரசியல் தலைவரை பற்றி ஓப்பனாக விமர்சிக்க முடியுமா? அங்கே ட்ரம்ப்பை கிழிச்சு தொங்க விடுவானுங்க. அவங்களோட சிஸ்டம் வேற, நம்மளோட சிஸ்டம் வேற. பிஃபோர் வட சென்னை, பிஃபோர் பொல்லாதவன், மிஸ்டர் வெற்றிமாறன் யூஸ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் ராம்போ ராஜ்குமார்.
ராம்போ ராஜ்குமார் இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர். ராம்போ ராஜ்குமார் வந்து வெற்றிமாறனுக்கு ரீசர்ச் ஆஸ்பெக்ட்டுக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு ஆரம்ப காலத்தில். ரொம்ப சாஃப்டா மெதுவா தான் பேசுறாரு, பட் அதோட கனெக்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. அவர் மெதுவா பேசுறதுக்கு தான் பயங்கரமா கத்துறாங்க. ஸோ ஆடியன்ஸோட அந்த ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்களா? இப்போ வந்து ஒரு பஞ்ச் டைலாக் வந்து எப்படி வந்து டெலிவர் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே கேரக்டர் டிசைனை பொறுத்து தான் இருக்கு. ஒரு கேரக்டர் இப்போ ஊமை படத்துல பஞ்ச் டைலாகே இருக்காது, கண்ணு தெரியாது அப்படின்னா கேமரா பார்த்து பேச முடியாது. ஸோ ஐ திங்க் இட் இஸ் டு டூ வித் ஹவு த கேரக்டர் இஸ் டிசைன். ஸோ எனக்கு அவரோட கேரக்டர் டிசைன் அவர் ஒன்று யோசிச்சு வச்சிருக்காரு. ரொம்ப திடீர்னு ஓவர் நைட் உலகமே மாறுது, வாழ்க்கையை திருப்பி போட்டுருச்சு, அப்பா அம்மா இன்னி வரைக்கும் உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாது. அண்ட் அது ரொம்ப அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. காளிதாஸ் எக்ஸ்பிளைனிங் வை அண்ணா இஸ் லைக் திஸ், தட்ஸ் அ நைஸ் வே டு புட் திங்ஸ் அவுட். அவரே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஏன் அவர் இப்படியே இருக்காருன்னு உடனே அதுக்கு கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வாஸ் ரியலி நைஸ். ஸோ அப்படி இப்போ கையில் 3 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அதை தாங்கி பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அது ரொம்ப கடினம். அதனால தான் தன்னை அப்படி மாற்றிக்கிறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போன இட்லியை கொடு, அதுக்கு நான் காசு தரேன், ஏன்னா எதுவுமே நான் உழைச்சதாக இருக்கணும், எனக்கு சும்மா வரக்கூடாது. பிகாஸ் அவரோட அந்த ஸ்டோன் ஃபேஸ்ட் அசாசினோட அந்த அந்த டெம்பர்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, குடும்பத்துக்கே விதிவிலக்காக இருக்க வேண்டிய ஒரு பூசாரி வந்து அப்படி ஒரு வேலையை பண்ணும்போது தான் he realizes that this world is going to be hell, so let me be the demon. அந்த மாதிரியான ஒரு பேக்கேஜிங் அண்ட் த கில்லிங் ஸ்ப்ரீ. எத்தனை பேரை கொண்டிருக்காரு அவரு? பிரகாஷ் ராஜே சொல்றாருன்னு நினைக்கிறேன், 30 பேரை போட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பூஜாரி. அண்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட், அந்த குழந்தை மேலே படாமல் அந்த அவ்வளோ பெரிய அருவல் எடுத்து அவன் கழுத்தை மட்டும் கொத்துறதுன்றது வந்து தட் ஷோஸ் அவனுக்கு எந்த அளவுக்கு வெறி இருந்துச்சு. வாட் வாஸ் ஹி, ஏன்னா அவனோட பாதை அப்படி. அண்ட் யோசிச்சு பாருங்க, லுக் அட் த ஐரனி ஆஃப் த ஸ்டோரி. எவனா தாங்கி பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு வளர்த்தானோ அந்த 2 நாய்க்குட்டியுமே அவரே போட்டாரு. நாய்க்குட்டி நம்ம வளர்த்த 2 குட்டிங்க. அது இட்ஸ் லைக் தட்ல. உங்க ராமாயணம் அனாலஜி மாதிரி என்னோட நாய்க்குட்டி அனாலஜி இல்ல. நான் மக்களோட அந்த ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன், ராமாயணமோட கனெக்ட் பண்ண. நான் மீன் பண்றது என்னன்னா, அந்த 2 குட்டி அவன் வளர்த்த குட்டிங்க. அது 2 அந்த வளர்த்த கடா மாறல பாஞ்சிருச்சுன்னு ஏதோ ஒன்று ரொம்ப ஃபேமஸா நம்ம ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி சந்தீப்பையும் காளிதாஸையும் அந்த 2 ராயன்ஸையும் இவர் தான் குழந்தையிலேருந்து அவங்களுக்கு சோறு ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு பாடுபடுறாரு. ஏன்னா அவர் கத்துற ஒரே ஒரு இடம் சந்தீப்பை கத்தும் போது மட்டும்தான், திட்டும் போது தான் கத்துறாரு, சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திட்டுறாரு, என்னடா உனக்கு சும்மா இருக்குதுல, என்னடா உனக்கு அப்படின்னு. ஏன்னா ஓவர் நைட் அந்த ஏரியாவே வந்து யாரை பார்த்து பீதியாக அவங்களை இவனுங்க போட்டானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு ஸோ அவரை பற்றி சொல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இன்னொரு விஷயம் வந்து எனக்கு மைனஸாக பட்டது என்னன்னா, செல்வராகவன் சாரோட அந்த ஒரு கேரக்டர் என்னன்னா, அவர் வந்து தனுஷ் அவருடைய கேரக்டரை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்குன்னு தனியாக ஒரு ரோல் இல்லாத மாதிரியே இருந்தது படத்தில். என்னன்னா, இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, ராயன் உங்கள் கையில் மாட்டினா என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் பேசுகிறப்போ, ஸோ இவரை வந்து ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது படம் ஃபுல்லாக, அந்த ஒரு க்ளோரிஃபை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து அவர் என் பையன்டான்னு சொல்கிறாரு, அதுதான் அவங்களுக்கான ஈக்குவேஷன். அண்ட் ஹீஸ் பீன் செல்ஃப்லெஸ் வித் இஸ் ஃபெலோ யூனோ. ராயன் கிட்ட அவர் ரொம்ப அன்கண்டிஷ்னலாக பியூராக இருந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் பீஸ்டில் வரா மாதிரி இந்த படத்துக்கு ஒரு பில்டப் கொடுக்கறதுக்கு ஒரு கேரக்டர் வைக்கணும்னு டிசைன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் when செல்வராகவன் டைட் ஐ ஃபெல்ட் பேட். அதுதான் அந்த கேரக்டரோட இன்டென்ட். அந்த மரணம் ஏற்படும் பொழுது நீங்கள் யூ டு ஃபீல் பேட். தனுஷும் துஷாராவும் அந்த க்ரௌடில் நின்றுட்டு அப்படி அழும்போது அதுதான் அந்த சீனோட வெயிட்டேஜ். ஏன்னா அவர் தான் ஒரு கார்டியன் மாதிரி ஆரம்பம். அந்த பூசாரி பண்ண வேண்டிய வேலையை செல்வராகவன் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் செத்தது எனக்கும் ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ பேர் செத்துருக்க வேணாமே அப்படின்றது எனக்கு ஒரு தாட்டாக இருக்குது. நான் என்ன நினச்சேன், நான் வேற மாதிரி வட சென்னை ரேஞ்சில், ஐ மீன் நாட் டு கம்பேர், பட் ஐ தாட் தனுஷ் வாஸ் ட்ரைங் டு டேக் சார்ஜ் அண்ட் இன்ஃபில்ட்ரேட் த என்டையர் எனிமி கேம்ப் பை சென்டிங் இஸ் பிரதர்ஸ் இன்சைடுன்னு நான் நினச்சேன். இவனுங்களை எனிமிட்டி மாதிரி காமிச்சிட்டு நீங்கள் உள்ளே போய் மொத்தமாக எல்லாத்தையும் முடிங்கடா, நம்ம மொத்தமாக எடுத்துருவோம் ஊரன்னு. ஏன்னா நான் என்ன நினச்சேன், ஒரு கேரக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டவன் ஏதோ ஒரு கட்டத்தில் பவர் தான் எல்லாமே கொடுக்குதுன்னு சொல்லி அதை நோக்கி போவானோ அப்படின்னு நான் நினச்சேன். I thought Ryan as a character, Mr. D's character has a grey shade to it. ஏன்னா அவன் கடைசியில் பிரகாஷ் ராஜ் கொடுக்குற காசு கூட அவன் ஆசைப்படல, அவன் கிளம்பி போயிடுறான். பட் நான் என்ன நினச்சேன்னா, 2 தம்பிங்களையும் உள்ளே விட்டு இந்த மொத்த துரை கேங்கு எல்லா கேங்கையும் காலி பண்ணிடுங்க, நம்மளே அது செட்டப் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியில் பவரை கையில் எடுத்துட்டு இவ்வளோ கொலை பார்த்து இந்த 4 தெருவுக்கு நம்ம ஏன் நல்லது பண்ணக்கூடாது ஓகே அப்படின்னு ஒரு என்னோட இமேஜினேஷன். ஐ குட் பி ராங், பட் தட்ஸ் ஹிஸ் விஷன்ல எனக்கு தோணுன விஷயம். அப்படி பண்ணால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆன் த கான்ட்ரரி, என்ன கேட்டீங்க? இது செல்வாவோட கமிங் பேக் டு செல்வாஸ் கேரக்டர்,
நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு படத்திலேயே பிடிச்ச ஆக்ஷன் பிளாக் வந்து தனுஷோடது கிடையாது. ஓகே. செல்வா சாரும் துஷாராவும் துஷாராவும் இவங்க 2 பேரும் அந்த பேஷண்ட்டை சேஃப்கார்ட் பண்றதுக்காக ஒரு செட் பீஸ் போகும்ல. ஆமா. கடைசியில தேவதர்ஷினி யோசிச்சு பாருங்களேன், அது ஒரு பிரில்லியன்ட் டச், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க நர்ஸு, அவங்களோட வேலையே வந்து உயிரை காப்பாத்துறது தான். ஆனா துஷாராக்கு ஏற்படுற அநீதிக்கு அவங்க சரி பாவத்தை தான் பண்ண போறோம், ஆனா முழுசா வேணாமே தட்டி விடுவாங்க லைட்டா. அந்த பொறுக்க முடியாம ஒரு விஷயம் பண்றாங்க அந்த சிசர்ஸை தட்டி விடுவாங்க. ஸோ ஐ திங்க் செல்வாஸ் கேரக்டர், ஐ திங்க் இட் ஹேட் த ஜஸ்டிஸ். ஆமா, அவர் இறந்த போது எனக்கு ஃபீல் ஆகல அப்படின்னா நோ ஜஸ்டிஸ். இறந்த போது எனக்கு ஏன்னா அவர் தான் பாக்குறாரு அவனை, அவர் தான் அவனுக்கு செட்டிங் பண்றாரு, வீடு ரெடி பண்ணி கொடுக்குறாரு, வீடு பிடிக்கலையான்னு கேட்குறாரு. ஆரம்பத்துலேருந்தே அவர் தான் அவனை மெருகேற்றி கொண்டு வராரு. வீட்டில் நடக்கிற எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கும் எல்லார் வீட்லேயும் ஒரு அட்வைஸ் இருப்பாங்க. அண்ணன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், நம்ம வீட்டு டேப்ல தண்ணி வரலனாலும் சரி, மிகப்பெரிய சொத்து பஞ்சாயத்து இருந்தாலும் சரி, அவன் தான் ஹேண்டில் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி சில ஃபேமிலிஸில் அப்படி இருப்பாங்க. அண்ட் ஹீ டசன்ட் ஹேவ் பேரண்ட்ஸ் அண்ட் ஹீ இஸ் நாட் மேரிட். ஹீ இஸ் மேட் அ கான்ஷியஸ் டிசிஷன் டு ஸ்டே சிங்கிள் பிகாஸ் ஹிஸ் ஃபேமிலி நீட்ஸ் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது. ஏன்னா துர்கான்னு தான் கடைக்கு பேர் வச்சிருக்கான், ராயன்னு பேர் வைக்கல. ஏன்னா தங்கச்சி தான் எல்லாமே, தங்கச்சிக்காக தான் வாழ்க்கை. ஏன்னா தங்கச்சியோட சென்டிமெண்ட் எப்படி எலிவேட் ஆகுதுன்னா ஆரம்பத்துலேருந்து அவளுக்கு பேர் வச்சதுலேருந்தே தங்கச்சி பாப்பான்னு சொல்றதுல இருந்தே ஆரம்பிக்குது. அந்த பேர் வச்சதுலேருந்தே அந்த லீடு ஆரம்பிச்சதுனால அது எல்லாமே அந்த தங்கச்சிக்காக தான். ஓகே. ஸோ இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க செல்வராகவன் சார் கேரக்டர் இறக்குறப்ப உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்டா என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, எஸ்ஜே சூர்யா சார் இறந்தார் இல்லையா, அந்த டைம் என்ன இம்பாக்ட் இருந்தது உங்களுக்கு? சரி, அதை நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஐ டோன்ட் திங்க் எஸ்ஜே சூர்யாஸ் கேரக்டர் வாஸ் வெல் டிஃபைன்ட். அண்ட் லுக்லேயும் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகல. ஒரு நார்மலான கேஷுவலான ஒரு லுக்கு தான், விச் இஸ் ஓகே. ஏன்னா அவரை நம்ம எப்பவுமே அனிமேட்டடாக பார்ப்போம், அது ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஐசிஐசிஐ பேங்க்ல வேலை பார்க்குற சேல்ஸ் ரெப் மாதிரி இருந்தார். தட் வாஸ் ஓகே. பட் அவரோட ஆன்ஸ்கிரீன் பர்ஃபார்மன்ஸுக்குன்னு சில ஹை பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. விச் இஸ் அவர் எப்பெல்லாம் டென்ஷன் ஆகுறாரோ அதெல்லாம் ஆடியன்ஸ் விரும்பி பார்க்குறாங்க. அப்போ அவர் ராயனை வர சொல்லிட்டு, குமார் யார் இவரு, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ், அது எப்படா போட்ட அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அந்த சீனோட வெயிட்டேஜ் அந்த கேரக்டருக்கு இல்ல. அந்த கேரக்டர் அவங்க அகைன் these are all interpretations how we discuss. ஏன்னா ஒரு படத்தை பிடிச்சு போனாதான் இவ்வளோலாம் பேசவே முடியும். படம் பிடிக்கலன்னா we will not have anything to talk. So I am saying எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டருக்கு ஒரு சின்ன பர்பஸ், ஒரு இன்டென்ட், ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அவருக்கும் சரவணன் கேரக்டருக்குமான இருக்கிற அந்த மோட்டிவ் ஒன்று இருக்குல்ல, 2 பேருக்குள்ளேயும் ஏன் அந்த விரிசல், இவர் எந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்றாரு, அவர் எந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்றாரு. அஃப்கோர்ஸ் எஸ்ஜே சூர்யாவோட சின்னதா ஃபோக்கஸ் ஷிஃப்ட் லென்ஸ் போட்டு ஒரு கிளிம்ஸ்ல காமிச்சிடுறாங்க, அவர் ஹார்பர்ல இது பண்றாரு, அது பண்றாரு, அந்த தொழில் பண்றாரு, இந்த தொழில் பண்றாரு, எல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த சண்டைக்கோழி பீரியட்ல தான், ரன் பீரியட்ல தான் வந்து இந்த கிளைமேக்ஸ்ல புழுதி பறக்க சண்டை போட்டு காலி பண்ற கதை வந்து அப்போ ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இட் இஸ் அன் அவுடேட்டட் ஃபார்முலா ஆஸ் ஆஃப் நோ. இப்பெல்லாம் ஸ்மார்ட்டா ஸ்கெட்சை போட்டு அடி ஸ்டிக் போட்டு அப்படியே சிலுவேட்ல போக நடுவில் நடந்து வந்தா முடிஞ்சு. தனுஷோட எல்லா எலிவேஷன் ஷாட்ஸுமே பெரிய பாய் வந்து இதாண்டா சான்ஸ்ன்னு வச்சு அடிச்சு ஐ வில் ஷோ யூ ஹூ ஐ ஆம்ன்ற மாதிரி ஒரு சம்பவமா இருந்தது. ஐ லைக் ஹவு ஹி கேவ் த ஸ்பேஸ் ஃபார் ரஹ்மான் சார் டு பிளே அரவுண்ட். அது இந்த படத்துல வந்து ஓம் பிரகாஷ், ஏஆர் ரஹ்மான், ஜி.கே. பிரசன்னாவோட பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகம். பிகாஸ் சர்டன் ஃபிலிம்ஸ்ல யூ டாக் மோர் அண்ட் ஷோ லெஸ், சில படங்கள்ல யூ ஷோ மோர் அண்ட் டாக் லெஸ். இந்த 2 லாங்குவேஜ்ல தான் படங்கள் பண்ணுவாங்க. இந்த படம் வந்து டாக் லெஸ் ஷோ மோர் ஸ்டைலு. ஸோ அதுக்கேற்ற கட் பேட்டர்ன்ஸ், அதுக்கேற்ற பேசிங், அதுக்கேற்ற சீன் பில்டிங், அதெல்லாம் முக்கியம். ஏன்னா தட்ஸ் ஹவ் ஐ சீ இட். ஸோ எஸ்ஜே சூர்யா அவர்களை வந்து அவர் அந்த அவ்வளோ ஈஸியாக அந்த செட்டப்பில் வச்சு போடுறதுன்றது வந்து எனக்கு ஒரு ஒரு ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, கடைசியாக இது எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சு விட்டுரு, நான் வந்து உன்னை விட்டுறேன் அப்படின்னு பிரகாஷ் ராஜ் சார் டீல் பேசுகிறாரு டியோட. பொதுவாக சினிமாவில் ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் வந்து ஃபோர் ஷேடோன்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எஸ்ஜே சூர்யாவோட இருக்கார்ல, அவர் வந்து துர்கா மேலே எனக்கு ஒரு கண்ணுன்னு சொல்கிறாருல, அது ஒரு டைலாக்ல போயிடுச்சு. அது படத்தில் கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே ஃபோர் ஷேடோ பண்ணப்பட்டிருக்க வேண்டிய ஒரு எலிமெண்ட். ஏன்னா நம்ம அந்த அவங்க எஸ்டாப்ளிஷே பண்ணல படத்தில், அது ஒரு டைலாக்ல போயிடுச்சு. அதனால இவனை துர்கா அடிச்சு வெட்டும் போது எனக்கு அந்த ரேஜ் பத்தலை. ஏதாவது ஒரு இடத்துல துர்காக்கு நடந்த பிரச்சனைக்கு ஆரம்ப கட்டத்தில் அந்த ஏரியாவில் எவனா ஏதாவது பண்ணானும் போது அந்த கேரக்டர் வந்து ஷுட் ஹவ் ஹெல்ப்ட். ஹெல்ப் பண்ணதுக்கு காரணம் அவன் அனுபவிக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு அந்த மாதிரி சம்திங் டு டூ வித் தட். ஏன்னா அந்த என்டையர் எபிசோட் வாஸ் டேக்கன் அவே ஃப்ரம் த ஃபிலிம். ப்ராப்ளி தே மைட் ஹவ் ஷார்ட் இட், ரன் டைம்காக நம்ம பார்க்காம இருந்திருப்போம். பட் அந்த பர்டிகுலர் எபிசோடு வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அது ஃபோர் ஷேடோ ஆயிருந்துச்சுன்னா நமக்கு அந்த ரேஞ்ச் புரிஞ்சிருந்துருக்கும். புரியுது. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், இப்போ
நிறைய பேர் வந்து எஸ்ஜே சூர்யா அவரை வந்து வில்லனா பார்த்தாலுமே ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அவர் சாகுறப்ப வந்து நமக்கு அந்த வெறுப்பே வரமாட்டேது அவர் மேல. சோ அதுவே ஒரு அக்செப்ட் பண்ணிக்க ஒரு கஷ்டமா இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயம். இந்த படத்துல அவருடைய கேரக்டர் வந்து அவ்வளவு வெறுப்பா நமக்கு தோண மாட்டேது ஸ்டார்டிங்ல இருந்தே. அந்த ஒரு விஷயம் கூட இருக்கலாம். அதான் சொல்றேன், இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ டிசைன் த கேரக்டர். ஃபர்ஸ்ட் சீன்லயே அவர் வந்து ஒரு 4 பொண்ணுங்களை வந்து கொடூரமா கொன்னுட்டு சமுதாயத்துக்கு கேடு விதைச்சிட்டு இப்போ ஏகப்பட்ட பேருக்கு அவரை நம்ம எப்படி ஒரு லெவலுக்கு அப்புறம் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அவர் எங்க வீக்குன்னு நமக்கு எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா 2 பசங்களையும் அவர் உள்வாங்கும் போது. ஸோ இட் மோர் அவர் வந்து ஹி பிகம்ஸ் அ ஃபாக்ஸ், ஹி டசன்ட் பிகம் அ வுல்ஃப் ஆர் அ லயன், ஹி பிகம்ஸ் அ ஃபாக்ஸ். ஸோ ஃபாக்ஸ் ஆகி இந்த 2 தம்பிங்களை எப்படி அதுவுமே எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது. அந்த 2 தம்பிங்களோட நம்பிக்கையை இவர் எப்படி சம்பாதிக்கிறாருன்ற கால அவகாசம் கதையில இல்லை. அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே இப்ப ஒரு சின்ன சின்ன காரணமா இருக்கு. அண்ணன் திட்டிட்டாரு, சாப்பிடுறப்ப திட்டிட்டாருன்றது ரொம்ப சின்ன காரணமா இருக்கு. Let me tell you, that is it can have a moral impact on Sandeep Kishan's character because he is always intoxicated. Okay, பட் ஆனா காளிதாஸோட கேரக்டர்னு வரப்போ உடனே பிளஸ் நான் ஒன்னு சொல்றேன், சினிமாட்டிக் லிபர்ட்டியாவே வச்சுப்போமே, டமால்னு அந்த 2 பேர் அங்க வந்துடுறாங்க. அவங்க உடனேவே அண்ணா நீ தெரியாதுனா அவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னானே முடிஞ்சு. குத்தணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா, ஏன்னா அதுக்கான ரீசனும் ப்ராப்பரா இல்ல அந்த இடத்துல. அங்க தனுஷ் அவர்களை அவங்க குத்தணும்ன்ற அவசியம் வந்து எனக்கு வந்து ரொம்ப அது ரொம்ப அப்படிதான் இருந்துச்சு. ஒரு லிபர்ட்டியா தான் நான் பார்த்தேன். ஓகே, அது அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பிகாஸ் சந்தீப் கிஷனுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் ஆரம்பத்திலேருந்தே ஆகலைன்றது இன்னும் பெட்டரா ஃபோர் ஷேடோ பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி சந்தீப் கிஷன் இஸ் அ ப்ராப்ளமேட்டிக் கேரக்டர்ன்றது நமக்கு தெரியும். பியர் பாட்டில் உடைக்கிறாரு, பிளஸ் இவர் கத்தி குத்து வாங்கியிருக்காரு. ஆனா இவங்களா முடிவு பண்ணிடுறாங்க சரவணனோட பையனை இவன் தான் போட்டாங்க, போட்டோ வேற எடுத்து வச்சுக்கிறாங்க ஒரு ப்ரூஃப். ஸோ அதுவுமே எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதை ஏன் திருடாவி பண்ணல, ஏன் உடனே டிசைட் பண்றாங்க, இவன் அண்டர்ஸ்டாண்டிங், இவன் தான் பிரச்சனைக்கு, இவன் தான் பிரச்சனைன்னு ஒன்று நடந்தா இவன் தான் காரணம் அப்படின்றது சூப்பரான கனெக்ட். அடுத்த பாயிண்ட்டுக்கான லீடு அந்த என்டையர் பார் இதுல பண்ணது வாஸ் ஃபைன். கான்ஃபிளிக்ட்டுக்கு இன்சைட்டிங் இன்சிடென்ட் கான்ஃபிளிக்ட்டுக்குலாம் அவர் தான் காரணம். அவர் பியர் பாட்டில போட்டு உடைக்கல, அது ஒரு பிரச்சனையா மாறல. அது பிளஸ் 7.5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு 7.5 கூட்டினு ஒண்ணு சொன்னாங்க, அது ஏன் ஜஸ்டிஃபை ஆகல? ஏன்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு போல, அப்படின்ற மாதிரி could be அதெல்லாம் ஓகே, பட் அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு போல, அது ஏன் சொல்லலன்றது அது இன்னொன்னு டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா, இப்ப வந்து பிரகாஷ் சாருடைய அப்பாவை எரிச்சு கொண்டாரு இல்லையா, அது வந்து தனுஷ் தான் பண்ணிருப்பாரு, அதுதான் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படின்ற ஒரு டீகோடிங். அது நம்ம சொல்லிக்கலாம். அப்படி எங்க அப்பாவை யாரு எரிச்சன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு பிரகாஷ் ராஜ் யாரு, பிரகாஷ் ராஜோட அப்பாவை யாரு எரிச்சாங்கன்றது பிரகாஷ் ராஜுக்கே தெரியலன்றது ஒரு எஸ்கேப்பு, ஐ மீன் ஒரு லிபர்ட்டி. பிளஸ் இப்ப லெட்டிங் தனுஷ் கோன்றது பெரிய கொஸ்டின் மார்க். இல்ல தனுஷ் இன்னும் நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ண போறான், அது வரைக்கும் அவனை நம்ம வச்சு பந்தாடிட்டு கடைசியில அவனை போட்டு தள்ளிடுறன்றதுலாம் செகண்ட் பார்ட்டுக்கு என்னமா வேணா இருக்கலாம். பட் நம்ம என்ன கண்டென்ட் பாக்குறோமோ அதுதான் மேட்ரு. ஸோ சந்தீப் கிஷனோட கேரக்டர் வாஸ் நெவர் ஃபார் ராயன் ரைட் ஃப்ரம் த பிகினிங் அப்படின்றத இன்னும் பெட்டரா ஃபோர் ஷேடோ பண்ணிட்டு, ஆல்சோ கடையை வந்து என்ன தூக்கி கொடுக்குறேன்னு கேட்கறதும் வேலிடான அந்த கேரக்டர் கேட்க வேண்டியதுதான். காளிதாஸ் ஜெயராமன் நீங்க ஆரம்பத்துல இருந்தே அண்ணே ஹீரோ, என் தலைவன், என் குலசாமி அப்படி. ஸோ அந்த குத்துனது வந்து எனக்கு அடுத்த நாள் வந்து தங்கச்சியோட கல்யாணம் வேற, அது எனக்கு ரொம்ப லிபர்ட்டியா பட்டுச்சு அந்த ஒரு இடம். அது மட்டும் கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தது அந்த இடம். அண்ட் ஆல்சோ எஸ்ஜே சூர்யா சந்தீப் கிஷனோட நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கான்னும் போது விசிபிளா சந்தீப் கிஷன் வாழ்க்கையில உயர்வு பெறான். அந்த டைம்லைன் வந்து எங்க நடக்குதுன்னா, தனுஷ் அவர்கள் அடிபட்டு தனியா ஒரு வீட்டுல ஆல்மோஸ்ட் கதையின் டைம்லைன் படி ஆல்மோஸ்ட் ஃபார் இயர் அவங்க அந்த வீட்லயே தான் இருக்காங்க, அந்த பாலடைஞ்ச வீட்லயே தான் இருக்காங்க. அந்த இடைப்பட்ட காலத்துலதான் சந்தீப் பெரிய ஆளா இருக்காரு த்ரூ எஸ்ஜே சூர்யா. That should have probably happened before stabbing Dhanush, because it was a quick adjustment for the character saying எனக்கு நீ முக்கியம் இல்ல, அவன் பாசம் காமிச்சா நீ காட்டல, அதனால அவனை போட்டேன். அது போடுற லெவலுக்கு அவ்வளவு பெரிய வன்மம் தேவையில்லை, அது அவசியம் இல்லை அந்த கேரக்டருக்கு. இல்லைன்னா ஆரம்பத்துல இருந்தே எங்க அண்ணன் இதுதான் மவுசு, எங்க அண்ணனை தான் பெருமை பேசுறானுங்க, எங்க அண்ணன் தான் ஏரியால கெத்து, எங்க அண்ணன் தான் வந்து என்ன எதுவுமே பண்ண விட மாட்டான், இல்லனா எங்க அண்ணன் பெரிய ஆளா தெரியறான், நான் அங்க எதுவுமே பண்ண முடியல அப்படின்றத ஏதாவது ஒரு சஜஸ்டிவாச்சு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ப்ராப்ளி இதெல்லாம் வந்து இன்னும் ஃபர்தர் லேயர்ஸ் தட் குட் ஹவ் மேட் தி ஃபிலிம் எக்ஸ்ட்ராடினரி. டுடே ஆடியன்ஸ் ஆர் என்ஜாயிங் பிகாஸ் தேர் ஆர் ஒன்னு எக்ஸ்ட்ராடினரி ஃபர்ஸ்ட் ஹாஃப், நோ எக்ஸ்ட்ராடினரி ஃபர்ஸ்ட் ஹாஃப், பிரில்லியன்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இட் வாஸ் a நைஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தியேட்டர் படம்ன்றது வேற. வட சென்னையில அந்த பந்தல் விழுகும் போது அப்படி திரும்பி எடுத்து ஒரு குத்தும் போது உனக்கு ஒரு ஹை கிடைக்குதுல்ல, ஓஹோ போது உனக்கு ஒரு வெடி,
பிகாஸ் தியேட்டர் ஃபிலிம்ன்றது வேற, நம்மளோட தியேட்டர் படங்களுக்கான லாங்குவேஜே வேற. Okay. சரவணனை போடும் போது அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல 2 தம்பிங்களை பின்னாடி நிக்கிறானுங்கன்ற ஒரு பிளாக் ஒன்று வருதுல, அந்த 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 தண்ணிக்கு நடுவில் அவர் வச்சிருக்கிற அந்த குத்தூசி, ஆமா அது வந்து அந்த குத்தூசிக்கு ஒரு நல்ல டச் கொடுத்துருந்துருக்கலாம் தேவைப்பட்டிருந்தாலும். ஏன்னா அந்த குத்தூசி மூட்டை தூக்க யூஸ் பண்ணுவாங்க, ஆமா சாக்கு தூக்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் அவனுக்கு வாழ்க்கையில பிடிப்பு கொடுத்த விஷயம் அதான்டா அப்படின்ற மாதிரி கம்ஃபர்டபுளா வச்சு அடிக்கிறான் எல்லாரையும். ஏன்னா அது இட்ஸ் வெரி அன்யூஷுவல் வெப்பன். இன்னொரு விஷயம் ஏத்துக்க முடியாம சில பேருக்கு இருந்தது என்னன்னா, கடைசியா வந்து அபர்ணா பாலமுரளி அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து கொடுக்கறது, அது உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் நேற்று கூட என் ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க நானும் வரேன் உங்க கூடன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ரத்தம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொடுக்கறது வந்து அந்த இடத்துல அப்படி ஏன்னா கொடுப்பாங்களா? அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் அந்த ரத்தத்தை தான் லவ் பண்றாங்க, அந்த ரத்தத்தோட அவங்களுக்கு உடல் உறவு இருக்கு, அந்த ரத்தத்தை அவங்க Affair கல்யாணம் பண்ணிக்க இருக்கு. போறாங்க. அஃபேர் கூட இஸ் டூ மச் ஆஃப் a word because she wants to marry him. ஸோ ஐ வுட் சே அது அவங்களும் கூட ஏறி போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்ன்றது தான் எனக்கு தாட்டாக இருந்துச்சு. ஓகே, அவங்களும் நானும் வரேன் உங்களோட. ஏன்னா அது எப்படின்னா எங்க அப்பாவை தாண்டி நான் ஒரு தப்பு பண்ணேன், அந்த தப்பை நானே பேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி அந்த குழந்தையும் கொடுத்து விட்ட அப்பா கூட இருந்துக்கிட்டு ஒன்று இன்னும் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு டினை த ஃபேக்ட் தட் யூ எக்ஸிஸ்ட். ஓகே, ஏன்னா அவருக்கு மீறி தான் நீ என்கேஜ் ஆன இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாதிரி லைஃப் நல்லா டேக் ஆஃப் ஆச்சு. அவளை வந்து எப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் டேக் ஆஃப் ஆச்சு. பட் அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இட் குட் பி ரைட். ஏன்னா சம் கேரக்டர்ஸ் ஆர் லைக் தட். நோ யூ கேன் எக்ஸ்பெக்ட். நீங்க படத்துல தான் கேரக்டர்ஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்க, நிஜ வாழ்க்கையில அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு அவங்க இஷ்டம் அப்படின்ற மாதிரி பயத்துல கூட அந்த குழந்தையை கொடுத்துருக்கலாம். ஓகே, அண்ட் அகைன் அது எதுக்காகனா அந்த ஷாட்டுக்காக எப்படி வந்தாரோ அப்படியே அதே மாதிரி போறாரு அப்படின்னு கத்தி எடுத்தா இதான் முடிவுன்ற மாதிரி அந்த ஜோன்ல. பட் அவன் தற்காப்புக்கு வேற என்ன பண்ணிருப்பான்? பூசாரியை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் கடை நடத்திக்கிட்டு சைலண்டா தான் இருந்திருக்கான். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7.5 கூட்டியிருக்கான். அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டின 7.5 என்ன அப்படின்றது தான் ஹுக்கா இருக்கலாம். அது என்ன 7.5 இருக்கும்? நீங்க எனக்கு வந்து 2 மேட்டர்ல ஏற்கனவே சொன்னது போல, ஒன்று வந்து இது, இன்னொன்று தங்கச்சியை பசங்க கிண்டல் அடிச்சான். அது வந்து அந்த டயலாகோட வீரியத்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கான்ஃப்ளிக்டா தான் நான் பார்க்குறேன். ஒரு பில்டப்காக சொன்ன ஒரு விஷயமா பாக்குறீங்க? அப்படிதான் நான் பார்க்குறேன் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த. ஏன்னா சேதுக்கு ரொம்ப முக்கியமான அவரோட செகண்ட் ஒய்ஃபை தூக்கி வச்சுட்டு பார்கெயின் பண்றாங்க. அண்ட் அது வரலட்சுமியோட, நான் என்னோட ரிவ்யூலையுமே சொல்லியிருந்தேன், எனக்கு அந்த செகண்ட் ஒய்ஃப் பொசசிவ்னஸ் மேட்டர் வந்து பயங்கரமா ஒர்க் ஆச்சு. அந்த மாதிரி எலிமெண்ட்லாம் டார்க் ஹியூமர் வந்த மாதிரி அது சும்மாவே எஜி சூர்யாக்கெல்லாம் அந்த ஆங்கிள் ஒர்க் ஆகும். அது வந்து ஐயோ செல்லும் அந்த ஜோன்ல. ஏன்னா அவங்க வரலட்சுமி வேற வீட்டில் ஒரு டென்ஷனை ஜாமானெல்லாம் உடச்சிட்டு இருப்பாரு, அவங்க ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தட்ஸ் பிகாஸ் அவங்கள தூக்குனதுன்றது வந்து இவனை பார்கெயின் பண்ணி எடுக்கிறதுக்கு தான். ஓகே, கூட இருக்கிறவனை. அவனுக்கு ஏற்கனவே சொன்னது போல ஆரம்பத்துலேருந்தே துர்கா மேல ஒரு கண் இருக்குன்றத நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், ஏதாவது ஒரு சின்ன டீட்டெயிலிங்கு. அண்ட் ஆல்சோ டாக்கிங் அபவுட் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு 7.5 எழுதி வச்சேன்னு சரவணன் தான் சொல்றாரு. அது சரவணனுக்கு சாதகமான விஷயமா இருந்திருக்காது, இல்லைன்னா அது 7.5 இருந்திருக்காது. ஸோ அப்போ துரை கேங்குக்கு சம்மந்தப்பட்டதா இருக்கணும். சேதுவோட கேங்குக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கணும். சேதுவுமே வந்து அவங்க அப்பாவோட பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா பையனுக்கு வந்துருச்சு. அவன் மோர் லைக் அ ஸ்பாயில்ட் பிராட் தான். அவன் வந்து லெகசியோ இல்ல ஒரு ராக்ஸ் டு ரிச்சஸோ கிடையாது. அப்பா ஏற்கனவே பெரிய. ஸோ அப்பா யாரு அப்படின்றது ஒரு கேள்வி ஒண்ணு வருது. ஸோ அந்த அப்பாவோட மோட்டிவ்ல தான் பிரகாஷ் ராஜோட அப்பாவை எரிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம சம்பந்தப்படுத்திக்கலாம். அதுல தனுஷ் அவர்கள் இன்வால்வ் ஆயிருக்கலாம்ன்றதான் மேட்ரு. ஏன்னா போலீஸ்க்கு அந்த விஷயம் போலன்னா அப்ப தனுஷ் ஃப்ரீ பேர்டா சுத்த முடியாது. போலீஸ்க்கு அந்த விஷயம் போயிருந்துச்சுன்னா தனுஷ் வந்து ஃப்ரீ பேர்டா சுத்திட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுதான் நான் ஒரு ஆங்கிளா பாக்குறேன். பட் பாக்குற படத்துல அது ஜஸ்டிஃபை ஆகாத போது நான் 2வது பார்ட்டுக்காக வெயிட் பண்ற ஒரு எலிமெண்டா நான் இந்த நரேட்டிவ்க்கு அது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸ்னஸ் கொடுக்குதுன்னா ஒரு கியூரியாசிட்டி இல்ல. ஏன் அகைன் டயலாக்ல ஒரு ஹை கிடைக்கணும்ன்றதுக்காக மேபி யோசிச்சிருந்திருக்கலாம். பிகாஸ் சரவணன் ஏற்கனவே உன்னை மன்னிச்சிட்டேன், பெரிய தப்பு பண்ணி நான் உன்னை மன்னிச்சிருக்கேன், திரும்ப உன் தம்பி மூலமா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, 2-3 வாட்டி வேணா சும்மா இருப்பேன், அதுக்கப்புறம் என்னால சும்மா இருக்க முடியாதுன்ற டயலாகுக்காக வச்ச டீடைலிங்கா கூட இருக்கலாம். unless and until we ask Mr. D we won't know. ட்ரூ, அது என்ன உண்மை. இப்போ வந்து டி இன் டேஞ்சர் அப்படின்ற மாதிரி படத்துல உங்களுக்கு தோணுச்சா, இந்த ஃபீல் இருந்துச்சா, ஐயோ இவருக்கு என்ன ஆயிர போகுது அப்படின்ற ஒரு பதட்டம் வந்து ஆடியன்ஸ்க்கு கம்மியா தானே இருந்தது த்ரூ அவுட் த ஃபிலிம்? படத்தோட ஸ்டேக்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஏன் ஆம்பிளிஃபை ஆகல, ஏன் அடுத்த கட்டத்துக்கு போகல அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு போறாருன்றது. அதாவது பேசிக்கலி முட்டை உடையக்கூடாது,
நான் அடகாத்து வச்சிருக்கிற முட்டையை நான் பத்திரமா வச்சுக்கணும். யாரும் ஆஃப் பாயிலோ ஆம்லெட்டோ கலக்கியோ போடக்கூடாதுன்றது தான் மேட்ரு. உங்க ராமாயணம் அனாலஜி மாதிரி என் முட்டை அனாலஜி. ஸோ அந்த முட்டை உடையாம இருக்கிறது தான் கதை. ஆனா ஒரு முட்டையை துஷாரா போட்டுருச்சு, இன்னொரு முட்டையை இவரே போட்டாரு. ஸோ அடுக்கடுக்கா விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. ஏன்னா அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆரம்பத்துல இருந்து இந்த கவுண்டர் டைலாக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவன் முட்டாளா இருந்தா இப்படி யோசிப்பான், புத்திசாலியா இருந்தா அப்படி யோசிப்பான். முட்டாள் நாங்க ஒரு கவுண்டர் போவோம். அதே மாதிரி இவரு தனுஷ்ட கேட்பாரு, என் தங்கச்சிக்கு நடந்ததுக்கு மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு. அவ சொல்லுவா, எங்க அண்ணனுக்கு நடந்தது மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். ஸோ தோஸ் ஆர் நைஸ் திங்ஸ். அது ஸ்டேஜிங்லேயே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டர்ன். ஸோ அது மட்டும் இல்லாம அவர் அதுக்கு ஒரு நல்ல லீடு வச்சிருந்தாரு. அவ வந்து ஃபுல் ரேஜ்ல அருவாலெல்லாம் வெட்டி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டேக்ஸ் ஏன் செகண்ட் ஹாஃப்ல ஆம்பிளிஃபை ஆகலைன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வெல் டிஃபைன்ட் ஆயிட்டாங்க. அண்ட் தேர்ட் ஆக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய விஷயங்கள்னு ஒன்று இருக்குல்ல, சந்தீப் கிஷனோட எக்ஸ்போசிஷன், த ஹோல் கெட்டிங் ஸ்டாப்ட் தனுஷ் எபிசோட். ஏன்னா தனுஷ் எப்போ ஸ்டாப் பண்ணப்பட்டாரோ அப்பயே கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரிவெஞ்சு தான் வந்து கடைசி செட் பீஸ். அதுக்கு ஒரு பார்ட்டு, செகண்ட் பார்ட்லாம் ஒரு படம் நல்லா போனாதாங்க செகண்ட் பார்ட், இல்லைன்னா செகண்ட் பார்ட்டே கிடையாது. இந்த படம் இஸ் டூயிங் கிரேட் நம்பர்ஸ். பட் அவங்க செகண்ட் பார்ட்டுக்காக பிளான் பண்ணி பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஓபன் எண்டடா இருக்குல்ல, சோ அதனால அந்த க்ளூ எல்லாம் வந்து லைஃபே ஓபன் எண்டடுங்க. யூ ஆர் எக்ஸ்பெக்டிங். எப்பவுமே நம்ம என்ன பண்றோம், ஒரு படத்துல எல்லாத்துக்கும் க்ளோஷர் கிடைச்சிடணும்னு நினைக்கிறோம். சில விஷயங்களுக்கு க்ளோஷரே கிடைக்காது. சூப்பரா ஒரு மீம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கல்யாணத்துக்காக வட்டி வாங்கின அந்த அக்கா என்ன ஆச்சு நிலைமை அப்படின்னு ஒரு மீம் பாத்தீங்களான்னு தெரியல. ஏன்னா தனுஷ் அவர்கள் வந்து 2% வட்டிக்கு, ஒரு அதிக % வட்டிக்கு ஒரு அக்கா கிட்ட இருந்து காசு வாங்குறாரு கல்யாணத்துக்காக. அந்த அக்கா பாவுண்டா அப்படின்னு ஒரு மீம் போட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஊரு விட்டு கிளம்பி போயிட்டாரு. ஸோ அப்போ அந்த கேரக்டருக்கு என்ன க்ளோஷர்? அந்த கேரக்டர் ஆக்சுவலி படத்துல அவ்வளோ எஸ்டாப்லிஷ் ஆகாத கேரக்டர். தட் இஸ் வேர் ஐ அம் சேயிங். ஒரு கேரக்டரை நீங்க படம் ஃபுல்லா காட்டுறீங்களோ இல்ல ஒரு ஃப்ரேம் காட்டுறீங்களோ, எல்லாத்துக்கும் நீங்க க்ளோஸ் சென்ஸ் கொடுக்கணும். பட் அந்த அக்கா கேரக்டர் அவ்வளவா யோசிக்க மாட்டாங்க. பட் இந்த 10 வருஷம் ஏழ்ற அப்படின்றது யோசிப்பாங்க. அதுவுமே நீங்க ஃபேன் தியரிஸா தான் பாக்குறீங்களே தவிர, நான் படத்துக்குள்ள எனக்கு என்ன ஐயோ அதை தான் நான் யோசிப்பேன். செகண்ட் பார்ட்டுக்கு சேர்த்து நான் இப்பயே ஃபீல் பண்றேன்றது இட் டசன்ட் வொர்க் தட் வே. இல்ல நமக்கு எதெல்லாம் வொர்க் ஆகலையோ அதெல்லாம் வந்து ஓகே செகண்ட் பார்ட்ல கன்வே பண்ணிடுவாங்க. That is a liberty. You can't work on films like that. Mr. D won't work like that. He'll be like, இதெல்லாம் நம்ம ஜஸ்டிஃபை பண்றதுக்கா இன்னொரு பார்ட் எடுப்போம் அப்படின்றது கதையா இருக்காது. அதே ராயன் திரும்ப அதே இடத்துக்கு தன்னோட தங்கச்சி பிளஸ் புருஷன் பிளஸ் குழந்தைகளோட வந்தா என்னன்றதுதான் லீடு. யாரோட குழந்தைகள்? அந்த துஷாராவோட ஹஸ்பண்ட். அவ கூட்டிட்டு போய் வேற ஊர்ல கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம், அவங்களுக்கு குழந்தைங்க இருந்திருக்கலாம், இவருக்கு கல்யாணம் ஆக்சுவலி டியோட பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் கிடைக்கலாம், குட் பி எனிதிங். ஸோ அதுதான் பார்ட் 2க்கான லீடே தவிர 10 வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ் என்ன பண்றாருன்றது ஜஸ்டிஃபை பண்றதுக்காக ஒரு படம் எடுக்க முடியாது. அஃப்கோர்ஸ் அந்த கான்ஃபிளிக்ட் இப்போ நம்ம பார்க்குற கிளைமேக்ஸுக்கு டைரக்டா கோரிலேஷன் அப்படின்னா இட் மேக் சென்ஸ். இல்லைன்னா ஐ எம் சீயிங் இட் அஸ் மாரியில காளி வெங்கட் டிக்கு கொடுக்குற பில்டப் தான். இந்த பில்டப் டயலாக தான் நான் பாக்குறேனே தவிர அதுல ஒரு லேயர் இருந்துச்சு. அது கதையில் திரும்ப நம்ம ரீவிசிட் பண்ணும்போது டேய் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இங்க கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு ஹை கிடைச்சிச்சுன்னா ஓகே. இல்லைன்னா இட் டசன்ட் ஹை இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா ராயன் 2க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. வர்த்தக ரீதியா ஒரு படம் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இவ்வளவு பேசுறோம்ல, இதெல்லாம் தாண்டி நான் என்ன பாக்குறேன் இந்த என்டையர் ராயன் சக்சஸ்லனா, தனுஷோட தனிப்பட்ட வளர்ச்சி, அந்த தனி மனித ஒழுக்கம் ஆன் செட்ஸ், the kind of discipline that he has and how he's been a student of cinema. ஏன்னா கலைத்தாய் தனக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்களை அதுவே தேடிக்கும். seasoned actors, heroes who can also be directors. சத்யராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அர்ஜுன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சரத்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா சீசன்டு லிஸ்ட்ல ஆக்டர் டைரக்டர் காம்போன்றது வந்து சம. அதை வந்து ஆக்டர் டைரக்டர் கூட விட்டுருங்க, ஹீரோ டைரக்டர் காம்போ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் காம்போ. அதை எங்கால உலக நாயகனுக்கு அப்புறம் ஒருத்தர் நிஜமாவே கடைபிடிச்சு அடுத்த கட்டத்துக்கு போறாருன்னா ஒரு ப்ராமிசிங்கான ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ஃபியூச்சர் தனுஷ் அவர்களுக்கு எதிர்பார்க்குறேன். ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா. அண்ட் நீங்க ஒரு முறையும் செல்வராகவன் வந்து மேடைக்கு ஏறும்போதோ இல்லை இறங்கும் போதோ இவர் எந்திரிச்சு நிற்கிறதும், இன்ஃபேக்ட் அவர் எமோஷனல் ஆன இடமே செல்வா அவர்கள் பேசினதான். பிகாஸ் ஹீ நோ ஓட தூரம் குறையில சாங் ஷூட்லாம் அடிச்சிருக்காரு தனுஷா. அந்த அடின்றது வந்து என் தம்பி நல்லா வரணுன்றதுக்கு தானே தவிர ஐ ஹாவ் த கெப்பாசிட்டி டு ஹிட் ஹிம் அப்படின்றதெல்லாம் இல்லை. நிறைய இது புதுப்பேட்டைன்னு ஒரு படம் இல்லை, அந்த படத்துல லேர்ன் பண்ண ஆக்டிங் தாங்க இன்னி வரைக்கும் அவருக்கு கை கொடுக்குது. அந்த ஒரு படத்துல லேர்ன் பண்ண ஆக்டிங் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் புதுசா கல்யாணம் ஆயிட்டு வந்த சீனை வந்து அந்த பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நான் சும்மா இருக்க கூடாது, அப்படியே தூக்கினே சுத்தணும்ல. புதுப்பேட்டையில கிரியேட் பண்ண ரேஞ்ச், தட் ஒன் பர்டிகுலர் கொக்கி குமார் கேரக்டர்ல அவர் என்னெல்லாம் புல் ஆஃப் பண்ணாரோ
அந்த ஒரு ஸ்கில் செட்டை மட்டும் அவர் சாவர வரைக்கும் எக்ஸ்பிளைட் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு ரோல் அதில் வந்து அதில் நீங்கள் நவ ரசம் இல்லை, அதுக்கப்புறம் தக்காளி ரசம், பைனாப்பிள் ரசம், என்ன வேணால் போட்டுங்க. பயந்த சுபாவம் இருக்கும், கோவம் இருக்கும், அண்டர்டாக் இருக்கும், ரேஜ் இருக்கும், கடைசி சீனில் ஹியூமர் இருக்கும், கடைசி சீனில் அந்த குழந்தைய குப்பத்தொட்டிலேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறந்த சிறந்த நடிகனால தான் அதெல்லாம் நடிக்கவே முடியும். ஸோ ராயன்லாம் வந்து தனுஷ்க்கு தூக்கத்தில் எழுப்பி நடினா நடிக்க வரும். அப்படிப்பட்ட ரோல் அது. இட்ஸ் காட் நத்திங் டு டூ. இந்த சின்ன ஒரு ரேஜ் திரும்பி பார்க்குறது அதெல்லாம் அசால்ட்டு பண்ணுவாப்புல. அந்த மீட்டரை செட் பண்ணிவிட்டு அதில் ட்ராவல் பண்ணுறது தான். ஸோ தனுஷோட தனிப்பட்ட க்ரோத்தை வந்து நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறேன். ஆஸ் அ டிரெக்டர், his vision, his clarity, this is how I want to do things, this is how I have to cast people, this is how I want to, அது என்னமோ ஒன்று இருக்கு அவர்கிட்ட. அந்த மனுஷன் பாட்டு அவன் வேலையை பண்ணிட்டே இருக்கான். One thing that I learned from that guy is Mr. D is a student of discipline and hard work. அவரால் வந்து மெட்டிகுலஸாக வேலை மட்டும் பண்ணிகிட்டே இருக்க முடியுது. அண்ட் நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது, the way he patched things with Anirudh and G.V. Prakash shows his character. அண்ட் கபிலன் செல்லையா தான் அவரோட படம்லாம் போஸ்டர் பண்ணுவான். கபிலன் செல்லையோட அவங்க ஒய்ஃப் தான் வந்து காவ்யா, who does costumes for Dhanush. Dhanush is a father kind of he is Ryan in real life. Okay. He wants to protect the people who belongs to him. அவர் ஒருத்தரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவருக்கு ரொம்ப உண்மையாக இருப்பார். அதனால தான் அவர் ஹர்ட்டும் வராரு. அவங்க கொஞ்சம் அந்த விஐபியில் விவேக், சாரி இப்போ நாங்கள் ரெகுலர் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன்னா அது ஒரு டைலாக் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யாராவது ரியாக்ட் பண்ணிட்டா தான் அவர் ஹர்ட் ஆகிறாரே தவிர ஹீ இஸ் அ வெரி கிவிங் டைப். ஸோ ஆக்சுவலி நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்றது தெரியுது. அவருடைய இந்த சக்ஸஸ் அண்ட் அந்த ஒர்க்ஸ் பார்க்குறப்போ ஒவ்வொரு விஷயமும் லேர்ன் பண்ணிட்டு பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் ஓவராலாக சினிமாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயங்கள். ஸோ அடுத்ததாக இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, சினிமா அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ இருக்க ஆடியன்ஸ் வந்து வைலன்ஸை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டூ மச் ஆஃப் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இல்லை ரத்தம் தெறிக்க வயலன்ஸ் வந்து நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொழாடி சண்டையிலேருந்து வயலன்ஸ் இருக்குங்க. See, I'll tell you, இப்போ recently one family made a huge scene that they weren't allowed inside the theaters. You cannot take a child to a under adult 18+ன்னு தெளிவாக certification வாங்கி தான் படத்தையே விடுறாங்க. அப்புறம் நீ போய் குழந்தைய கூட்டு போனோன்னா, ஸோ சென்சர்ஷிப் ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட்லி. அது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது. ஃபேமிலி ஹேஸ் டு கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் வாட் தியர் சில்ட்ரன் ஹேஸ் டு வாட்ச். சில வீட்டில் டிவிலலாம் சைல்டு லாக் போடுறாங்க, கார்லேயே சைல்டு லாக் இருக்குங்க. ஏன்னா ஓடிட்டு இருக்கிற வண்டியில் டமால்னு குழந்தை கதவை திறந்துடக்கூடாதுன்னு ஒரு சைல்டு லாக் வைக்கிறீங்களா? அதே மாதிரி தான் திஸ் இஸ் அ சேஃப்டி மெஷர். ஸோ இப்போ சில்ட்ரனை தாண்டி வயலன்ஸ் வந்து க்ளோரிஃபை பண்ணுறாங்களா அப்படின்ற இன்னொரு கொஸ்டினுமே இருக்கு. அது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு தமிழ் சினிமாவில். நீங்கள் என்ன தீரன் இப்போ அதிகமாக க்ளோரிஃபை தீரன் பார்த்துருக்கீங்க? தீரன்ல the entire drama got justified in a way. நான் படம் பார்க்கும்போது நான் யோசிச்சேன், ப்ரெஷ் ஷோ பார்த்து வெடிச்சிட்டேன். செலிபிரிட்டி ப்ரீமியர் பார்த்துட்டு என்னடா மிரட்டி விட்டுருக்கானுங்க, ஆனால் அது எப்படா குடும்பங்கள் கொண்டாடும்னு பார்த்தா அந்த படம் 17 கோடி ஷேர் தமிழ்நாட்டில். பிகாஸ் இஃப் த வயலன்ஸ் இஸ் டன் ரைட், இஃப் த இன்டென்ட் இஸ் பியூர், இஃப் இட் இஸ் ரியல். ராயன் பொறுத்தவரை ஏன் இவ்வளோ பேர் சாவறாங்கன்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஜென்ரலாகவே வந்து கேங்ஸ்டர் வேர்ல்டு, மாஃபியா வேர்ல்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேங்ஸ்டர் மாஃபியான்ற கலாச்சாரம் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் கர்நாடகாவில் கூட இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எல்லாரும் அதிகமாக என்ஜாய் பண்ணது வந்து உமன் இன் ஆக்ஷன். ஒரு உமனுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் பிளாட் கொடுத்துட்டாங்கன்னா அது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஜென்ரலாகவே சில வீட்டில் அப்பா அடித்தா வலிக்குமா அம்மா அடித்தா வலிக்குமான்னு கேட்டு பாருங்க. அம்மா கையில் வெப்பன் இருக்கும், அம்மா அடித்தாதான் கொஞ்சம் வலிக்கும். ஏன்னா பெண்கள் வந்து அவங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் அதிகம்ன்றதுனால when they decide to get when they are a victim of certain things and they decide to take the weapon, அது வந்து காளி அவதாரம் மாதிரி தான். அது இறங்கினா துர்கா தான். துர்கா அவதாரம் தங்க போட்டு அவங்க அடிக்கும் போது சின்ன ஒரு விஎஃப்எக்ஸ்ல வர ஒன்று பண்ணி ஒரு எஃபெக்ட் வரும். அது ஆக்சுவலி அது காமிக்கிறப்ப கொஞ்சம் ஏதாவது பக்தி அந்த மாதிரி காமிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது உள்ளுக்குள்ள. பக்தியில நீங்க படிக்கிற பக்தி கதைகள்ல, புராண கதைகள்ல தான் வதம் இருக்கு, அங்கதான் குற்றங்கள் இருக்கு, அங்கதான் தலையை வெட்டுறேன், நாக்க தொங்க போடுறேன், சூலத்துல சொருகிறேன், எல்லாமே அங்கதான் இருக்கு. இது தண்டனை எப்படி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது அரசியல் சட்டம், அரசியல் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம வேற மாதிரி சில விஷயங்களை தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பெண்கள் சண்டை போடும்போது நீங்கள் ஃபார் அது 10ன்றதுக்குள்ள சமந்தா மீட்டரில் போனால் அது கொஞ்சம் வேற மாதிரி எஃபெக்ட் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு மீட்டர் செட் பண்ணணும். அதில் ஒரு அப்படி பார்த்தா அப்பா சப்புன்னு அரைவ கத்துக்கிட்டு இந்த சோறை போட்டு சாப்பிடுவாள். அதோட ஒரு பெரிய சீன் நான் பார்த்ததே கிடையாது. ஷீ டிசைட்ஸ் அடிவாங்க தயாராகிடணும், சாப்பிடலாம். அதுவும் வயலன்ஸ் தான். அதுலேயும் அவங்க அப்படி ஒரு ரேஜ், ஒரு திமிரு, ஒரு யோக்கியம் ஒன்று காமிச்சிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் டு டூ வித் ஹவு த கேரக்டர்ஸ் கெட் போர்ட்ரேட். கேரக்டருக்கு அது உட்காரணும். கோவில்பட்டி வீரலட்சுமி படம் வந்திருக்கீங்களா? சிம்ரன் நடித்த படம். ஓகே,
அவங்க பண்றது எல்லாமே அப்படி இருக்கும் பார்க்க. பிகாஸ் த கேரக்டர் ஹேஸ் த ட்ராமா. இஃப் த ட்ராமா இஸ் ரைட், த ரேஜ் இஸ் டிஃபைன்ட். ஓகே. அவங்க வச்சு செய்யறதுல இருக்கும் பாருங்க. ஒரு ஷீஸ் ஆல்சோ, இஃப் ஐம் நாட் ராங், ஷீஸ் ரேப் விக்டம். ஷீ டுக், அவங்கள பற்றி படிங்க. அந்த கோவில்பட்டி வீரலட்சுமி வந்து பேரில் இதுக்கு மேலே என்ன பேர் வேணும், வீரலட்சுமி. ஸோ சிம்ரன் பிளேட் தட் ரோல். ஓகே ஓகே. ஸோ என்னன்னா இப்போ திருஷ்யம் படம் பார்த்துட்டு ஒருத்தவங்க அதே மாதிரி வந்து ஹைவேல கொலை பண்ண கேஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறவங்களும் இருக்காங்கல்ல. இந்த ஃபேக்ட் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன் ஒன்று இருக்குது. நீ கேள்விப்பட்டிருக்கேன்னு இல்லை. சம்டைம்ஸில் நீ போலீஸ்காரங்களை போய் கேள, படத்தில் வரதெல்லாம் ஒன்றுமே இல்லை பிரதர்னு வாங்க. நிஜத்தில் வேற லெவலுக்கு ஈரியா, வியர்டா, அப்னாக்ஷியஸாக, கிரேசியாக என்னெல்லாமோ நடக்கும். ஒன்று பார்க்குற விஷயத்த நீ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அ ஃபில்ம் இஸ் மேட் பை அன் இண்டிவிஜுவல், அ டிரெக்டர். அவர் தான் வாழ்க்கையில் எதெல்லாம் கடந்து வந்தார், எதுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆனார் அப்படின்றது தான். அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும், அவருக்கு சில கம்பல்ஷன் இருக்கும். அவர் ஒரு வர்த்தக சினிமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அடுத்தடுத்து கதைகள் தேடுவார். சங்கர் என்ன பண்ணிட்டாரு, மிடில் கிளாஸ் ட்ராமாவையே நம்ம படத்தில் ட்ரோப்பாக வச்சிடலாம். ஜென்ரல் பப்ளிக் கேட்க வேண்டிய கேள்விகளெல்லாம் நம்ம வந்து கேட்க வச்சிடலாம் அப்படின்னு அவர் ஒரு ட்ரோப் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். கௌதம் மேனன் படத்தில் பார்த்தீங்கன்னா ரஃப்பான கேங்ஸ்டர் பேக்ட்ராப்பில் ஒரே ஒரு ரோஜாப்பூ மட்டும் பூத்துருக்கும். போர்க்களத்தில் பூத்த ஒரு ரோஜாப்பூ தான் கௌதம் மேனன். ஸோ ஒரு டைரக்டருக்கு ஒரு ட்ரோப் இருக்குது. ஸோ தனுஷ் அவர்கள் ராயன் மூலமாக இந்த ஸ்டீரியோ டைப்புக்குள்ளே அடப்பட்டாரா, அவர் வந்து திரும்பவும் வந்து ராங் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றதெல்லாம் தாண்டி யூ ஹேவ் டு லேர்ன் டு டிட்டாச் த content and the maker. Content and the maker. Maker might preach different things. Content might preach different things. And content stands as a testimony to that story world. Okay. அந்த கதை உலகம் என்ன சொல்ல. அப்படி பார்த்தா கத்தியை எடுத்ததுனால தனுஷ்க்கு இழப்பு தான் ஏற்பட்டிருக்கு. நீ தான் இப்போ ரீசெண்டாக அமலாபால் கூட சொல்லியிருந்தாங்க, நான் கவர்ச்சியாக விட போடுறேன்னா இல்லை உன் பார்வையில் இருக்காங்க. இது எல்லாமே ட்ரூத் லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர்னு தான் சொல்கிறாங்க. ஸோ தனுஷ் ராயன் மூலமாக சொல்ல வருது, யாரை பாதுகாத்து ஒரு நல்ல நாகரிகமான, ஒரு நியாயமான, நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துரும்னு நினச்சேனோ எனக்கு இழப்பு ஏற்பட்டுருச்சு. ஏன்னா நான் குடுகுடுன்னு ஓடி போய் போலீஸ்கிட்ட சொல்லிட்டா கதையே கிடையாது. பூசாரி குழந்தையோட போயிட்டாருப்பா. இவர் வந்து பிரகாஷ் ராஜா அந்த ஊரில் அப்போ ஒரு ஆரம்பத்தை ஹெட் கான்ஸ்டபிள் போயிட்டு சார் எங்கள் தங்கச்சி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா கதையே கிடையாது. கதை பூசாரியை போடணும், ஊருக்கு கிளம்பி வரணும், ஓராயா ட்ராக் ஓடணும், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு, அங்கேருந்து ஒரு கதை உலகம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ டேக் இட். அப்படி பார்த்தா வட சென்னையில் வந்து ராஜன் சொன்ன அரசியல் வாஸ் பியூரர் தேன் எனி திங் தட் ஐ ஹவ் ஹர்ட் ஆர் சீன். ஓகே. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ டேக். அண்ட் கிஷோர் வாய் இப்படி தான் இருக்குது, முடிச்சு விட்டாங்க அவரை. ஸோ யார் எதில் அவ்வளோ ராஜன் அவ்வளோ நல்லது பேசினாலும் கடைசியில் செத்து தான் போனார். ராஜன் இறந்ததுனால தான் அன்பு உருவாரான். இப்போ அன்புக்கு என்ன ஆகுன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இட் ஆல் அலோவ் த ஃபில்ம் மேக்கர் டு ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் லிபர்ட்டி டு கிரியேட் திங்ஸ். அது கிரியேட் பண்ண இப்போ நீங்கள் உள்வரின்லாம் நீங்கள் உள்வரின் டெட்பூல் வந்து யூ கேனாட் வாட்ச் இட் வித் யங்ஸ்டர்ஸ். யூ கேனாட் டேக் அன் அண்டர் 18 டு தட் ஃபிலிம் பிகாஸ் இட்ஸ் கிளியர்லி அது வந்து பேக்கேஜ் ஃபார் 18+ தான். நம்மளோட பிஎன் டூச் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தியிருப்போம், போய் பாருங்கள் ஐஐடியில். மிஷ்கின் தெளிவாக சொல்லியிருப்பார், குழந்தைங்களுக்கு படங்கள் குழந்தைங்களுக்கான மீடியமே கிடையாது. இப்போ அனிமேஷன் படம், பொம்மை படம் போய் காட்டுங்க. பொம்மை படத்தில் இல்லாத சண்டை காட்சிகளா? அல்டிமேட்லி கிரியேஷன் அழிவு அந்த சோனில் தானே நம்ம எல்லாரும் அந்த லூப்பில் தானே மாட்டிருக்கோம். ஸோ இட் ஆல் அலோவ் தி ஃபில்ம் மேக்கர் டு ஹேவ் ஹிஸ் லிபர்ட்டி டு கிரியேட். ஓகே, கண்டிப்பாக ஆக்சுவலி அந்த லிபர்ட்டி கண்டிப்பாக எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் வேணும். ஆடியன்ஸ்க்கு இருக்க ஒரு பயமாக என்ன இருக்கும்னா, அதோட டேக்அவே என்ன இருக்கும் ஆடியன்ஸா அப்படின்ற ஒரு பயம் தான் இருக்கும். ஓகே, கொலை பண்ணுறவன் நல்லவனா, கொலை பண்றவன் ஹீரோவா அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதனாலதான் அந்த ஒரு பயத்துல அந்த கேள்விகள் வரும். இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்குங்க. இப்போ ரொம்ப வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. பின்னாடி அகைன் ஐ கோ பேக் டு ரஜினி சார் ஃப்ரம் தளபதி. வாட் ஹேப்பன்ஸ் டு தெம் இன் தி ஃபிலிம்? நாயகன், வாட் ஹேப்பன்ஸ் டு உலக நாயகன்? பாப்பா பர்கேன்னு சொல்ற பையன் தான் வளர்ந்து வந்து போட்டு தள்ளுறான். தட்ஸ் த பியூட்டி ஆஃப் த ஃபிலிம். நீ வந்து உங்க சமுதாய ஆளுக்காக போராடி இருக்கலாம், உன் ஸ்லம்மை நீ பாதுகாத்து இருந்திருக்கலாம், நீ எல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம், கடைசியில் முடிச்சு விட்டான் அவன். You can be the godfather of Mumbai. Ultimately you died. அதுதான் மேட்ச். கத்தி எடுத்தவன் கத்தியில தான் சாவான்ற அந்த யூனிவர்சல் தியரிக்குள்ள அந்த ஸ்டோரி வேர்ல்டு ஜஸ்டிஃபை ஆயிடுச்சுன்னா ஐ திங்க். அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸ், கம் ஆன், இஃப் யூர் டேக்கிங் them to a film, tell them this is right, this is wrong. நேற்று நான் கிட்ஸ் ஒரு 2-3 பேரோட ஒரு படம் பார்த்துட்டு இருக்கேன், ஃபால்ன்ற படத்தில். அதில் சர்வைவலுக்காக அந்த பொண்ணு அவளோட புஷ்அப் ப்ராவை ரிமூவ் பண்ணி அதை பேடிங் பண்ணி அதை ஷூக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே ஃபோன் வச்சு தூக்கி போடுறா. அவன் அந்த புஷ்அப் ப்ராவை கழட்டும் போது இந்த 2 பசங்களும் சிரிக்கிறாளுங்க. நான் சொன்னேன், கைஸ் ரிலாக்ஸ், அது வெறும் ஒரு ட்ரெஸ். நம்ம அப்பா அம்மா, நீ வந்து அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தோ, அம்மா போட்டோ இல்லைன்னா நீ பார்த்துருக்க.
ஜஸ்ட் அது வந்து வீட்டில் கொடியில் தொங்குற ஒரு விஷயம், அதே நீ வியர்டாக பார்க்குற. அது அவளோட ப்ரொடெக்ஷன், அவளோட பாடிக்கு அவள் போடுறது. இதை நீ உடனே கூட பேசி ரெகுலேட் பண்ணாமல் அவன் போய் 10 பேரை போட்டு தள்ளுற வரைக்கும் நீ சும்மா இருந்தனா? பேரண்ட்ஸ் ஷுட் ஹேவ் டு எக்ஸசைஸ் சம் ஃபார்ம் ஆஃப், ஒரு வயசு வரைக்கும் மொபைல் ஃபோன் வேணாம் அப்படின்னு அவங்க தான் முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க வேணாம்னு அவங்க தான் முடிவு எடுக்கணும். எங்கள் அக்காலாம் ஒரு தேட்டருக்கு ஒரு வாட்டி இந்த குழந்தைங்கள படத்துக்கு கூட்டு போகிறதுக்குள்ள ஒரு 10 ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வச்சு எனக்கு தலைகீழ தொங்க விட்டு அடிப்பா. இது இருக்கா, அது இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதெல்லாம் தாண்டி குழந்தைங்க கிளாஸ் ரூம் போது அங்கே ஒருத்தன் வெண்ணன்னா அந்த வெண்ணையை கற்றுட்டு வரப்போகுது. நம்ம we should differentiate எது நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம். படங்களை வந்து ஈஸி டார்கெட். அகைன் ஐ வாண்ட் டு டிஃபெண்ட் சினிமா பிகாஸ் it's not that I love it, but it is also important that you keep targeting cinema because it's an easy target. ஓகே. படத்துல இன்னொரு ஹை மூமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல வந்து அந்த உசுரே அப்படின்னு வரப்போ ஒரு விஷுவல்ஸ் இருக்கும், அது பாக்குறப்பே செம்ம ஹை ஆகும். ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை? பெரிய பாய் வந்து யாருன்னா, பெரிய பாய் வந்து ஒரு யோகி, நம்ம கரண்ட் டைம்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு யோகி. வாழ்க்கை தத்துவமும் அந்த ஆளோட இசையும் பொருந்தும். அது எப்படின்னா எதுவுமே உடனே புரிஞ்சிடாது, கொஞ்சம் டைம் ஆகும்ன்றது தான் லைஃபோட பியூட்டியே. எதுவுமே டக்குன்னு நமக்கு பிடிப்பு வந்துடாது, கொஞ்சம் அதுக்கு கால அவகாசம் கொடுங்க. அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தால் ஹீஸ் கிவன் பேட் சாங்ஸ், ரெகுலர் ஆர்ஆர்லாம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு கிரியேட்டர் அவரும் எக்ஸைட் ஆகணும்ல. ஸோ ப்ராப்ளி ராயனோட அந்த ஒரு அந்த ஒரு ஹோல் ஃபேமிலி கெட்டிங் அபேண்டன்ட்ன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்க. எனக்கு இப்போ தான் தோணுது, ஆக்சுவலாக ராயன் இஸ் ரஹ்மான். Okay. He lost his father when he in the age of 7 or 9, if I'm not wrong. He had to safeguard the family, he had to run the family, he had to take care of everything. அவர் வந்து 7-8 வயசுலேருந்தே வந்து தெருவா கீபோர்டு ஆட்டோவில் சொருகுனா ஒரு ஓரத்தில் இவ்வளோ தான் இடம் இருக்கும், அதில் காலை மடித்து வச்சுட்டு உட்காந்துட்டு போவாராம். தன்னோட 8வது வயசுலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் அந்த மனுஷன். ஸோ இன்னைக்கு தன்னோட 32வது வருஷத்துலையும் if he is able to do something like this, he is God, he is not human. ரஹ்மான்னாலே நமக்கு அது ஒரு பூரிப்பு தானே. நீ யோசிச்சு பாருங்க, உலக சினிமாவில் நீங்கள் இந்தியன் சினிமாவே எடுத்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் அங்கே ஆர்டி பொம்மன் அது இதுன்னு நிறைய சொல்லலாம். பட் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், வாலி, வைரமுத்து, ரஜினி, கமல், பாலச்சந்தர், மனோரமா, நாகேஷ், தி லிஸ்ட் இஸ் ஹியூஜ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு டார்ச் பேரர் தான் ஏஆர் ரஹ்மான். ஐ திங்க் த ஹோல் திலீப் வேவ் கிக்ட் இன்னு நினைக்கிறேன் when he was composing ஹோராயா ஆர் உசிரேனி தானே. ஏன்னா அது ரொம்ப பியூரான ஒரு எமோஷன். ஒரு இசையமைப்பாளராக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் எவ்வளோ எமோஷன்ஸ்க்கு வந்து மியூசிக் கொடுத்துருக்காரு, எவ்வளோ யூனிக்கான எமோஷன்ஸ்க்கு அவர் மியூசிக் கொடுத்துருக்காருன்னு பாருங்களேன். ஸோ தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். நான் அதை அப்படி தான் பார்க்குறேன், அவரோட உழைப்பு அப்படி தான் பார்க்குறேன். அண்ட் ஓராயா வந்து என்னோட கசின் கானவியா தான் பாடியிருக்கா. ஷீஸ் அ ப்ராடஜி. சின்ன வயசுலேருந்தே ஷீஸ் அ வெரி ஸ்பெஷல் கிட் இன் அவர் ஃபேமிலி. ரொம்ப யூனிக்கான ஒரு அவளோட மைண்டே ரொம்ப யூனிக்காக தான் ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் ஷீ இஸ் அ வெரி கிவிங் பர்சன் when it comes to music. ஸோ பர்க்லிலலாம் படித்தா. அண்ட் ரஹ்மான் சார் அவளோட குரலை கேட்டு ஸ்பாட் பண்ணி பாட வச்சுருக்காருன்னா அதுதான் ஏஆர் ரஹ்மான். ஏன்னா இன்டர்நெட்லேயும் அவன் தலைவன் ரெலவெண்ட்டாக இருப்பான். ஒருத்தனை கூப்பிட்டு வராரு அடியேன்னு பாட வைக்கிறதுக்கு, ஒருத்தனை யூஎஸ்லேருந்து இறக்குறாருல. ஸோ தட்ஸ் ரஹ்மான். ஸோ இந்த படம் பொறுத்தவரை ரீரெக்கார்டிங்கில் அவர் பண்ண ஒர்க்கு வந்து எங்கேயாவது ஏதாவது ஒரு ட்ரிகரை பிடிச்சிப்பார். அந்த ட்ரிகரில் அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சிருச்சுன்னா அதை சுற்றி அந்த ஃபேப்ரிக்கை க்ரியேட் பண்ணிடுவார். ஸோ தட் ஷோஸ் இஸ். இப்போ நீங்கள் அவருக்கு வந்து எல்லாமே வரும். ரஹ்மான் சார் இஸ் அ ஃபுல்லி ட்ரெயின்டு மியூசிஷியன், எல்லாமே தெரியும் அவருக்கு. இப்போ நீங்கள் படையப்பா செகண்ட் ஹாஃபில் வந்து தலைவரோட இன்ட்ரோ நீங்கள் சும்மா அதோட ஆர்ஆர் மட்டும் இந்த டிட்ஸ்னு ஒரு எஃபெக்ட் வரும். ஓஹோ கார்லேருந்து இறங்குவாப்புல. அந்த டயத்தில் 99 அப்படி சவுண்டிங்லாம் நம்ம கேட்டதில்லை. அண்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, முதல் முறையாக ரோஜா பாடல்களை கேட்ட எல்லாருமே பைத்தியமாயிட்டாங்க. எவ்ரிபடி வாஸ் ஹிப்னடைஸ்ட் டு ஹிஸ் மியூசிக். ஐ ஹவ் ஹர்ட் பீப்புள், இது ஸ்பீக்கர் தானா, இதில் வேற என்னமோ கேட்குதுரா, இது நம்ம ஊர் பாட்டா, இது சினிமா பாட்டா, இப்படி கேட்டவங்களாம் இருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹியூஜ். ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் அன்இமேஜினபிள். ஸோ ராயன்ற ஒரு படத்துக்கு அவர் போடுற மியூசிக்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி that Mr. Dhanush as a creator is able to procreate and bring out great things from Anirudh and G.V. Prakash and A.R. Rahman. Okay. சிம்புவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யுவனும் சிம்பு சேர்ந்தா கலாஸ், காலி ஆல்பமே டாப் கிளாஸ் வேற லெவலில் இருக்கு. ஸோ செல்வா யுவன் தனுஷ் இஸ் அ காம்போ. அப்போ அந்த பட்டறையில் தயார் பண்ண கதை எப்படி வரும்? ஸோ ஹிஸ் அடுலேஷன் அண்ட் லவ் ஃபார் ரஹ்மான் ஷோஸ் இன் த மியூசிக்.
அது படத்துலையும் பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. சூப்பர். ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல அந்த உசிரே சாங் கேட்குறப்ப எல்லாரும் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்காக வந்து இந்த ஸ்டோரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படத்துல போய் பார்த்தோன்னே தான் தங்கச்சிடா டுபுக்கு விக்ரமன்றா இது ஏன்டா அவசரப்பட்டீங்க அந்த மாதிரி. பிகாஸ் அதான் சொல்றேன்ல, யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் திங்ஸ். நம்ம ரியாக்ட் பண்ற ஜென்ரேஷன்ல இருக்கோம். உடனே ரியாக்ட் வி டோன்ட் கிவ் டைம் டு திங்ஸ். ஸோ ஐ திங்க் அதான் ரஹ்மான் சாரோட ஒரு அந்த சவுண்ட்ஸ்கேப் இந்த படத்துக்காக ஒரு உருவாக்கின உலகம் வந்து ஜஸ்ட் பிரில்லியன்ஸ். ஓகே. ஸோ அடுத்ததான் இன்னொரு விஷயம் கேட்க போகிறேன். இப்போ வந்து ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்க ரெகுலராக அப்படின்னாலே அதிகமாக கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் ஒரு படம் எடுங்க அப்படின்றதான் அவங்கக்கிட்ட அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அதோட ப்ரெப் தான் போயிட்டுருக்கு. நான் வந்து படம் பண்ணணும்லாம் நினச்சி இந்த ஊருக்கு வரல. எல்லாமே நம்ம க்ரியேட்டிவ் ப்ராசஸில் ஏற்படுற வீரியங்கள் தான். நம்ம ஒரு படத்தை பற்றி பேசும்பொழுது எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் கொடுக்குறோமோ அதே தான் எடுக்கும் போதும் இருக்கும். இந்த 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 10 வருஷத்தில் நான் பிஎன்டுச்சுக்கு பண்ண ரிவ்யூ வந்து ஜிகர்தண்டா. நான் ஜிகர்தண்டாவில் தான் அசிஸ்டண்ட்டாகவும் வேலை பார்த்தேன். நான் ஓப்பன் பண்ண சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பண்ண ரிவ்யூ மெர்க்குரி. ஸோ எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் இஸ் அ காலிங். ஸோ அதனால் வந்து அவரோட ஏதாவது ஒரு உலக லெவலில் ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வெரி ஹாப்பி டு கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ அ ஃபில்ம். இது ரொம்ப ஒரு கவித்துவமாக பார்த்திபன் ஸ்டைலில் சொல்லணுன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்ப நடத்த வீட்டுக்கு கூட்டு போறீங்க. நான் இது அப்படி தான் ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஆயிட்டு இருக்கு. ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. ஆமாம், கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நிறைய விஷஸ் கொடுக்குறோம் எங்க சார்பாக. அண்ட் நிறைய சக்ஸஸ் வரணும். தேங்க்யூ. ரொம்ப நாள் முன்னாடி நான் மனோஜ் சார் பாஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், இன்னைக்காச்சும் ஒரு நாள் படம் பண்ணுறேன்னா நான் கோல்டு மெடல் ஜெயிக்கணும் சார் அப்படின்னு. அதை ஒரு இலக்காக மைண்டில் வச்சுருக்கேன். உழைப்போம், கிடைக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இந்த நேரத்துக்கு ரொம்ப டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Hola! Singapore starts from rupees 44,999 only with GT Holidays. Hindustan Educational Institutions. Admissions open.